ஹலோ எவ்ரிவான், சுவையும் ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு 100 கிராம் உலக்கில் 2 உலக்கு பச்சரிசி எடுத்திருக்கோம். அதே உலக்கில் 1 உலக்கு உளுந்து எடுத்திருக்கோம். அடுத்து பூரணத்துக்கு தேவையான பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம். இப்போ பச்சைப்பயிறு, அரிசி, உளுந்து எல்லாத்தையும் நல்லா களைஞ்சிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆச்சு. ஊறின பச்சைப்பயிரை குக்கரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே ஊற வச்ச அரிசியும் உளுந்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரிசியும் உளுந்தையும் 2 பேட்சாக அரைச்சி எடுத்தாச்சு. பூரணம் செய்கிறதுக்கு அரை மூடி தேங்காய், அது கூட 4 ஏலக்காவை சேர்த்து துருவி எடுத்துக்கலாம். இப்போ பயறு நல்லா வெந்துருச்சு. அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச பயறை 3/4 பதத்துக்கு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். கூடவே துருவின தேங்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பக்கம் நல்லா குட்டி குட்டியாக உருண்டை போட்டு வச்சிடலாம். நம்ம அரைச்சி எடுத்த மாவில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்ச பூரணத்தை மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆனதும் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூடான கிறிஸ்பியான சுவையும் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்குறேன். பாய்.